Hello all, நான் கலைவாணி, Professor Academy or Chief Academic Coordinator. So if you're new here, big welcome to our 75-day study technique series. Everyday basisல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் நம்ம Professor Academy சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன் தட் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆல்சோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு we are going to discuss something about exam fear. எக்ஸாம் முடிஞ்சிச்சு, மேபி அதுல நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்ஸ் வரல, இல்ல நீங்க எதிர்பார்த்த கேட்டகரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் கஷ்டமா இருக்கு அப்படின்றத நினைச்சுக்கிட்டே நம்ம உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நம்மளால மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி ஏன் ஃபெயிலியர்ஸ் நடக்குது, செகண்ட் நம்ம டிசப்பாயின்மெண்ட்டை எப்படி ஓவர் கம் பண்றது, பிளஸ் நம்ம ஒரு ஃபெயிலியரை வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து எப்படி ஸ்ட்ராங்கரா பவுன்ஸ் பேக் பண்றதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபெயிலியர்ஸை பார்த்து ஏன் பயப்படுறோம் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபெயிலியர் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம இமோஷனலி நினைக்கிறது அந்த மாதிரி மட்டும் கிடையாது. பயாலஜிக்கலி ஆல்சோ இட் ஹாஸ் அ பினாமினா. நம்ம பிரெயின்ல வந்து அமெக்டலா அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கு. இந்த ரீஜன் தான் நீங்க ஒரு ஃபெயிலியரை வந்து சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல இந்த பிரெயின் ரீஜன் தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ என்ன, இது ஆக்சுவலா பிரெயினோட ஃபியர் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியர் சென்டர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடும். இந்த இடத்த இப்போ ஒரு ஃபெயிலியர் நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விட்டு ஓடிடலாம், அப்படி இல்லைன்னா அது எதிர்த்து நான் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்னு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பயாலஜிக்கலாவே தோணும். அண்ட் இது உங்களை கண்டிப்பா ஆன்சியஸ் ஆக்கும், உங்களை வந்து கஷ்டப்படுத்தும். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் நடக்கிறதுதான். எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டுக்காதீங்க. அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, பயாலஜிக்கலி இப்படிதான் மனுஷங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க, சோ எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இன்ஃபேக்ட் டு யூ நோ சம்திங், டாக்டர் கேரல் டுவெக் அவரோட ரிசர்ச் growth மைண்ட் செட் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்து எப்போ சேலஞ்சஸ் சந்திக்குதோ, எப்போ வந்து ஃபெயிலியர்ஸை சந்திச்சு அதுல இருந்து புஷ்பேக் பண்ணி வருதோ, அப்பதான் வி ஆக்சுவலி க்ரோ ஸ்ட்ராங்கர். நம்மளோட மென்டல் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அந்த நேரத்துலதான் க்ரோ ஆகும் அப்படின்னு அவரோட ரிசர்ச் வந்து சொல்லுது. ஸோ எஸ், காமனா ஒரு எக்ஸாம் நம்ம வந்து மார்க் கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க் வரல அப்படிங்கும் பொழுது ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காமனா எல்லாருமே பண்ணுவோம். ஒண்ணு ரொம்ப திங்க் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழசு நடந்ததையே திரும்ப 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 யோசிச்சுட்டே இருப்போம். என்ன மிஸ்டேக் ஆச்சு, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணா, இது பண்ணா அது பண்ணா யோசிச்சுட்டே இருப்போம். பட் அஹெட் அதனால என்ன கத்துக்கிட்டோம், அதை வச்சு எப்படி நம்ம நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுல அவ்வளவு கவனம் வந்து நம்ம செலுத்த மாட்டோம். ரைட்? சோ ஓவர் திங்கரா இருக்கலாம் நீங்க. செகண்ட் திங் இஸ் தட் நீங்க அவாய்டரா இருக்கலாம். லைக் இந்த எக்ஸாம் நான் எழுதினேன், எனக்கு மார்க் வரல, வேணாம் போ, இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதவே வேணாம், ரொம்ப கடுப்பா இருக்கு, எத்தனை டைம் எழுதுறது அப்படின்னு அவாய்ட் பண்ண தோணும். செகண்ட் கேட்டகரி, யூ வில் ஸ்டாப் ஸ்டடிங் ஆல் டுகெதர், நிறுத்திடுவீங்க படிக்கிறதே. அப்படி இல்லைன்னா உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்கிட்டு செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிக்குவீங்க. லைக் என்னாலதான் ஆயிடுச்சு, நான் இதை பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணல, அதை பண்ணலன்னு யோசிச்சு 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 யூ வில் பிகம் ஹோப்லெஸ். போதும் வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துரும். பட் இந்த காமன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப்டர் அ பேட் எக்ஸாம், நீங்க சரியா எக்ஸாம் எழுதல அப்படின்ற பட்சத்துல இந்த வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வெளியே வந்துதான் ஆகணும். ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல எல்லாருமே சைக்கிள் ஓட்ட கத்துருப்போம், கரெக்டா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா கண்டிப்பா விழுந்துதான் ஆகணும். விழுக்காம யாராலையும் சைக்கிள் கத்துக்க முடியாது. சோ ஒரு சைக்கிள் இருந்து விழுந்துட்டோம் அப்படின்னா அங்கேயே உட்காந்து புசு புசுன்னு அழுதுகிட்டே இருப்போமா என்ன? இல்ல திரும்ப எந்திரிச்சு வி வில் ட்ரை, வி வில் கோ பேக் ஹோம், அப்படிதானே? அதே மாதிரிதான் எக்ஸாமும். சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்ப நம்மளுக்கு ஃபெயிலியரை பத்தி பெருசா கவலை இல்ல, இப்ப ரொம்ப ஜாஸ்தி கவலைப்படுறோம், அதுதான் டிஃபரன்ஸ். சோ இப்போ இந்த ஃபெயிலியர்ல இருந்து we have to come back stronger அப்படின்னா அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? தட் இஸ் வாட் we are going to see today. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஃபீல் பண்ணுங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் இட் வில் ஃபீல் பேட், கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அழுகுறதுனா கூட அழுதுருங்க, யார்ட்டையாவது புலம்பணும்னா புலம்பி தள்ளிருங்க. இல்ல இஃப் யூ லைக் ரைட்டிங் டைரி இல்ல ஜேர்னல் எழுத உங்களுக்கு பிடிக்கும், உங்க ஃப்ரெண்ட் யார்கிட்டயாவது சொல்லி அழுவ பிடிக்கும்னா டூ இட். பட் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ள அதை முடிச்சிருங்க. ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கீங்கன்னா அடுத்த 48 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த எல்லா ஃபீலிங்கையும் ஃபீல் பண்ணி ஃபினிஷ் இட். அது திரும்ப 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 எக்ஸ்டெண்ட் பண்ணி பிட்டி பார்ட்டியை பெருசாக்காதீங்க. பிகாஸ் இது யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்காது அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் பெயின்ஃபுல், இட் இஸ் ஹர்ட்டிங் யூ, கஷ்டமா தான் இருக்கும். ஃபெயிலியர் ஹர்ட்ஸ். பட் அதை இக்னோர் பண்றது இட் வில் நாட் ஹெல்ப் யூ. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஃபீல் பண்ணாம விடுறதும் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமா வந்து கிரியேட் பண்ணிடும். சோ ஃபீல் இட். என்ன நடந்திருக்கு, பிரச்சனை ஆயிருக்கு, என் மேலதான் தப்பா, வாட் எவர் இட் இஸ், ஃபீல் பண்ணிடுங்க. லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் மாதிரி இதை ட்ரீட் பண்ணுங்க. நம்ம சில மேட்ச் வின் பண்ணுவோம், சிலது வின் பண்ண மாட்டோம், இட்ஸ் ஆப்வியஸ். பட் ஆனா அடுத்த மேட்ச் விளையாட போக தானே போறோம் எப்படி இருந்தாலும். ஸோ யூ ஹாவ் டு ஃபீல் இட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான் டுவர்ட்ஸ் யுவர் பவுன்சிங் பேக். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் ஆயிருக்கோம். வி ஹேவ் டன் சம் மிஸ்டேக் அப்டின்னா மட்டும் தான் நம்மளுக்கு ஃபெயிலியர் வரும். இல்லையா? ஆப்வியஸ்லி, டெஃபினட்டா. சோ அப்போ என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா யுஜிசி நெட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. அதுல உங்களால வந்து மார்க் வாங்க முடியல. நீங்க எய்ம் பண்ணது ஜேஆர்எஃப் இல்ல நெட். ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அத விட கம்மியா இருக்கு. இல்ல நீங்க குவாலிஃபையே ஆகல அப்டின்னாலுமே, அனாலிசிஸ் பண்ற ஸ்டெப்ப விடவே கூடாது. வேர் யூ வென்ட் ராங். எய்தர் நீங்க சரியா பிரிப்பேர் பண்ணலையா? இல்ல பிரிப்பேர் பண்ணப்ப கரெக்ட்டான யூனிட்ஸ பிரிப்பேர் பண்ணலையா? இல்ல உங்களுக்கு ஆன்ஸர் தெரிஞ்சே அங்க போய் தப்பா கிளிக் பண்ணிட்டீங்களா? டைம் மேனேஜ்மென்ட் பண்ண வரலையா? இல்ல மேபி பிகாஸ் எக்ஸாம் டைம்ல போய் பயந்துட்டீங்களா? கொஸ்டின் பேப்பர பார்த்தோனே. எனிதிங் கேன் பி ரீசன். பட் அந்த ரீசன் என்னன்னு தெரியாம திரும்ப நீங்க பிரிப்பரேஷன்ல உட்கார்ந்தீங்கன்னா, அது யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. இந்த அனாலிசிஸ் ப்ராசஸ் எஸ்பெஷலி கொஸ்டின் பேப்பர்ஸ வச்சு யூனிட் வைஸ் அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? இத நீங்க பண்ணல அப்டின்னா, இப்ப நடந்திருக்கிற அதே விஷயம் திரும்ப நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ யூ ஹேவ் டூ செப்பரேட் யோர்செல்ஃப் ஃப்ரம் த ஃபெயிலியர். இட்ஸ் நாட் லைக் ஐ அம் அ ஃபெயிலியர் இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ டிட் நாட் பிரிப்பேர் வெல் ஃபார் திஸ் பர்ட்டிகுலர் எக்ஸாம். அவ்வளவுதான். உங்களுக்கு அதனால அறிவு இல்ல, இல்ல உங்களுக்கு வந்து தெரியல அப்டின்லாம் அர்த்தம் இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் ஆகல. அவ்வளவுதான். சோ அந்த ஸ்ட்ராட்டஜிய தான் நம்ம சேஞ்ச் பண்ணணுமே ஒழிய, நம்ம மைண்ட் செட்ட கிடையாது இந்த இடத்துல. அண்ட் பிளஸ் இன்கேஸ் உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? இல்ல எங்க இருந்து டைம் எடுக்கலாம் பிரிப்பேர் பண்ண? இல்ல கரெக்ட்டான ரிசோர்ஸஸ் இல்லையா? அப்ப ரிசோர்ஸ் நோட்ஸ் எங்க இருந்து கிடைக்கும்? அதெல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் இந்த என்ன நடந்ததுன்றத ஃபிகர் அவுட் பண்ணாம திரும்ப எக்ஸாம்ல உட்காரவே கூடாது, திரும்ப படிக்கிறதுக்கு. 3 திங் இஸ் தட் உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அது மேல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஒழுங்கா பிரிப்பேர் பண்ணல அப்டின்னா, அது மேல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்டின்றது உங்க மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா அது என்டிஏ டிசைட் பண்றது. பெர்ஃபார்மன்ஸ டிபெண்ட் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் இருக்கும். பட் அவ்ளோ போயிருச்சு. அத வச்சு என்ன பண்றது? அத வச்சு என்ன பண்றதுன்னு அத பத்தி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இட் இஸ் டைம் வேஸ்ட். நம்ம நல்லா படிச்சோம்னா, ஆப்வியஸ்லி நம்மளோட கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆயிடும். சோ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். அண்ட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்கள பத்தி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இஃப் யூ கேனாட் சேஞ்ச் இட், லெட் இட் கோ. அவ்வளவுதான். அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? பிரசன்ட்ட பத்தியும், ஃபியூச்சர பத்தியும் யோசிங்க. பிரசன்ட்ல ஹவ் ஸ்மார்ட்லி யூ ஆர் யூசிங் யுவர் டைம். ஃபியூச்சர எவ்ளோ ஸ்மார்ட்டா முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணி வைக்கிறீங்க. அத பத்தி யோசிங்க. ஃபெயிலியர் ஆக்சுவலி இஸ் இட் நாட் ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ் எல்லாம் ஆக்சுவலா கிடையாது. ஃபெயிலியர் ஆக்சுவலா பார்ட் ஆஃப் சக்சஸ் தான். நம்ம அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அன்னைக்கே யூ வில் வின். அடுத்து வர எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்கி ஜேஆர்எஃப் கூட வாங்கிருவீங்க. இன் கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் யுஜிசி நெட் எக்ஸாம். அண்ட் மெயினா இந்த டைம் யுஜிசி நெட் எக்ஸாம்ல நீங்க கொஞ்சம் மார்க்ல மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இட் இஸ் ஆக்சுவலி ஓகே. பிகாஸ் இன்னும் ஒரு 10 டூ 15 டேஸ்ல உங்களுக்கு செட் எக்ஸாம் இருக்கு அடுத்து. சோ இப்ப நீங்க பிரிப்பேர் பண்ண அதே வேகத்துல அடிச்சு விட்டு போயிட்டே இருந்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் மார்க் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, செட் ஈஸியா குவாலிஃபை பண்ணிடலாம். So focus on what you can control and what is within your reach in this particular time. Fourth step is that make a comeback plan. ஓகே, நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு கண்டுபிடிச்சாச்சு. நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதுதான். நெக்ஸ்ட் அதே மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாம இருக்கணும்னா, உங்களோட ஸ்டடி பிளான் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? சோ உங்களோட வீக் டாபிக்ஸ் என்ன? என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணி அது வொர்க் அவுட் ஆகல. இல்ல மேபி நீங்க டெக்னிக்ஸே யூஸ் பண்ணல ஸ்மார்ட் லைக் லேர்னிங் டெக்னிக்ஸ்னா, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க லாஸ்ட் டைம் மார்க் டெஸ்ட் ரொம்ப கம்மியா தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. 1, 2 மார்க் டெஸ்ட் தான் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ரெகுலரா மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. மார்க் டெஸ்ட் மாரி உங்களுக்கு வேற எதுவுமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. வாட் எவர் எக்ஸாம் இட் மே பி. அது என்ன எக்ஸாமா இருந்தாலும் சரி, மார்க் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், மார்க் டெஸ்ட். அண்ட் அது பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் வந்து கரெக்ட்டா உங்க கையில மாட்டும். எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுத முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் எழுதுங்க. பேப்பர் 1ல ஸ்கோர் பண்ணலையா? பேப்பர் 2ல ஸ்கோர் பண்ணலையா? வாட் எவர் மிஸ்டேக் யூ ஹேவ் டன். அதுக்கு ஏத்த மாரி உங்களோட கம்பேக் பிளான டிசைட் பண்ணுங்க. கம்பேக் பிளான டிசைட் பண்ணா மட்டும் பத்தாது. எக்ஸிக்யூட் பண்ணணும். ரொட்டீன் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். வில் பவர், மோட்டிவேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஹேபிட் அண்ட் ரொட்டீன் தட் இஸ் வாட் வில் பிரிங் யூ சக்சஸ். நீங்க வந்து ஒரு பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது. நான் 1 நாள் ஃபுல்லா உட்கார்ந்து படிப்பேன். 2 நாள் ஃபுல்லா உட்கார்ந்து படிப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமா படிக்க மாட்டேன்னா, ஒர்க் அவுட் ஆகாது. டெய்லி பேசிஸ்ல ரொட்டீனா, கன்சிஸ்டன்ட்டா இவ்ளோ படிக்கணும்னா அவ்ளோ படிக்கணும். சோ ஸ்ட்ரிக்ட்டா அந்த ரெஜிம வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரொட்டீன ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் வாட் வில் பிரிங் யூ சக்சஸ். ஓகேங்களா? ஃபெயிலியர் வந்து நம்மளோட எனர்ஜியவோ, நம்மளோட ஜர்னியவோ அந்த இடத்துலலாம் எண்ட் பண்ணவே பண்ணாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஜே.கே. ரவுலிங் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஹாரி பாட்டர் புக் எழுதினவங்க. அவங்க ஆர் ஈவன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எவ்ரிபடி ஹஸ் சீன் ஃபெயிலியர்ஸ். ஓகே. ரொம்ப சின்ன சின்ன பிளேஸஸ்ல இருந்து பெரிய பெரிய பிளேஸ் வரைக்கும் தே ஹேவ் சீன் ஃபெயிலியர்ஸ். பட் அல்டிமேட்லி தே ஹேவ் ஒன். அண்ட் சிமிலர்லி யுவர் சக்சஸ் ஸ்டோரி வில் ஆல்சோ பி வெரி, வெரி பவர்ஃபுல் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஹேவ் அண்டர்கான். நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோ பண்ணதுனால உங்களோட சக்சஸ் மத்தவங்கள விட பெருசா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் அது பெருசா தான் தெரியும். ஒரு பேட் எக்ஸாம்னால உங்களோட மொத்த
மொத்த ட்ரீம்ஸும் இல்ல உங்களோட மொத்த எஃபர்ட்ஸும் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. இட் டஸ் நாட் எண்ட் யுவர் ட்ரீம்ஸ். வாட் மேட்டர்ஸ் இஸ் வாட் யூ டூ நெக்ஸ்ட். அடுத்து என்ன பண்ண போறீங்க, தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரெஷ், ஸ்டே ஸ்மார்ட். அண்ட் நான் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் எது எது எந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் வென் சக்சஸ் கம்ஸ், யூ லுக் பேக் அட் திஸ் ஃபெயிலியர் அண்ட் யூ வில் ஸ்மைல் knowing that it made you stronger. As always, study smarter, not harder. One day at a time. நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். All the very best.